ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட 12th பாடம் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா மிலிட்ரிக்கு போயிருந்த அந்த ஆர்டிஸ்ட் பார்க் இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு திரும்ப சியோலுக்கே வந்திருப்பான். அப்படி வந்த இடத்துல எதர்ச்சியாக பஸ்ஸுக்குள்ளே கும்யோங் போகிறத பார்த்துட்டு அவளை ஃபாலோ பண்ணிட்டு போயிருந்திருப்பான். ஆனால் கடைசியில் பஸ் போனதுனால அவனால் அன்றைக்கி அங்கே அவளை பார்க்க முடியாமலே போயிருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தா ஒரு வழியாக இந்த பக்கம் வங்சிக்கோட பையன் இருக்கான் இல்லையா, யாங்க அவனுக்கு வந்துட்டு ஒரு பையனே பிறந்துட்டான் போல. ஆனால் இன்னும் கூட அந்த பொண்ணோட வீட்டில் இருந்து யாருமே வந்து இவங்களை பார்க்கலையா. ஸோ அதெல்லாம் பற்றி இப்போ சாப்பிட்டுட்டே பேசிட்டு இருக்கும்போது வங்சிக்கு இதை கேட்டுட்டு, ஆமா இப்படி ஒரு வேலை வெட்டிக்கு போகாத பையன் மாப்பிள்ளையா கிடைச்சா யாரு தான் வந்து பாப்பா, நான் கூட தான் பார்க்க மாட்டேன்ற மாதிரி வங்சிக் பையனை திட்டிட்டு இருக்க. அவனும் அப்பா நான் ஒன்றும் வேலைக்கு போகாமலாம் இல்லை, வேலை தேடி தான் இருக்கேன், பிஸ்னஸ் பண்ணலான் இருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆனால் வங்சிக்கு இதெல்லாம் கேட்கும் போது கடுப்பாகுது. உன்னை நம்பி இப்போ ஒரு குழந்தையே வந்தாச்சு, இன்னும் எத்தனை நாளைக்கு தாண்டா இப்படி பொறுப்பே இல்லாமல் வெட்டி பையனாவே சுற்றிட்டு இருக்க போறேன்ற மாதிரி எல்லாம் திட்டிட்டு இருக்க. நான் பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்கிறேன்லப்பா, அப்புறம் என்னன்ற மாதிரி கேட்குறான். எது உன் கூட்டாளி கொடுத்த ஐடியாவாது, அவனெல்லாம் நம்பி நீ பிஸ்னஸ் எல்லாம் எதுவும் இறங்காத, அப்புறம் மொத்தமாக கடைசியில் ஏதாச்சும் பெரிய பிரச்சனையாக வந்து மாட்டிட்டு நிற்பன்ற மாதிரி சொல்லுவோம். நான் ஒன்றும் உங்களை மாதிரியெல்லாம் கிடையாதுப்பா, நான் ஏதாச்சும் பெருசாக பண்ணணும்னு ஆசைப்படுறேன், வாழ்க்கையில் ரிஸ்க் எடுக்காமல் பெருசாக எதுவுமே பண்ண முடியாது, கடைசி வரைக்கும் உங்களை மாதிரி இப்படி கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும்னு எனக்கு ஒன்றும் தலையெழுத்து கிடையாது, நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் கொஞ்சம் ஓவராக பேசிடுவோம். பையன் இப்படி பேசினதுல குவங்சிக்கு பார்த்தா முகமே மாறிடுது. எசுனும் இதெல்லாம் இவ்வளோ நேரம் கேட்டுட்டு தான் இருந்திருப்பாங்க. பட் இருந்தாலும் அங்கே குவங்சிக்கு முன்னாடி எதுவுமே பேசாமல் இப்போ பையன் வெளியே வந்ததுக்கு அப்புறமா வந்து முதுகுலேயே அடிக்கிறாங்க. பையன் பார்த்துட்டு ஏமா இப்படி அடிக்கிற மாதிரி கேட்கும்போது, உன் அப்பா உன்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தாரு, அவர்கிட்டயே நீ இவ்வளோ திமுறை அங்கே பேசிட்டு வரியா, இவ்வளோ தைரியம் உனக்குன்ற மாதிரி அவனை பிடிச்சி பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. அவர் ஒன்றும் முன்ன மாதிரியெல்லாம் கிடையாது, அவருக்கு வயசாக ஆரம்பிச்சிருச்சுடா, கொஞ்சம் அவர்கிட்ட பார்த்து பேசுன்ற மாதிரியெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது, ஆமா நீனும் சரி அவரும் சரி எப்பயுமே கும்யோங்க்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்றீங்களே தவிர எனக்கு எந்த விஷயத்துலயும் சப்போர்ட் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. சின்ன வயசுல இருந்தே இது எனக்கு ஒரு பிரச்சனையா தான் இருக்கு, அவளை எல்லா விஷயத்திலயும் நம்புறீங்க, ஆனா என்ன மட்டும் எதுலையுமே நம்ப மாட்டீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இவனும் கோவமா பேசிட்டு இருக்க. அப்பதான் அந்த பொண்ணு பார்த்தா குழந்தை அழுகுதுன்னு சொல்லிட்டு குழந்தைய கீழே தூக்கிட்டு வரா. அதை பார்த்துட்டுமே யசுன் வந்துட்டு குழந்தைய வாங்கிட்டு, சரி நீங்க 2 பேரும் மேலே போங்கன்ற மாதிரி அவங்கள அனுப்பி விட்டுட. அங்க சைடில் பார்த்தா ஒரு கார்ல இருந்து யாரோ இவங்களே பார்த்துட்டு இருக்க மாதிரி யசுனுக்கு வந்து ஃபீல் ஆகுது. அது வேற யாரும் கிடையாது, அந்த பொண்ணுடைய அம்மா, அதாவது சாயோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்க தான் போல. பொண்ணையும் பேர குழந்தையும் பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க போல. அப்படி மறைஞ்சு நின்று அவங்க பார்த்துட்டு இருக்கிறத பார்த்ததுமே யசுனே போயிட்டு அவங்க கிட்ட குழந்தைய கொடுத்து பாருங்கன்ற மாதிரி சொல்ல அவங்களுக்கு அழகுதான் வருது. என் பொண்ணே சின்ன பொண்ணு மாதிரி தான் இவ்வளோ நேரம் சுத்திட்டு இருந்தா, ஆனா இப்போ அவளுக்கே ஒரு குழந்தை பிறந்திருக்குன்றத என்னால் நம்பவே முடியல. இந்த ஆள் வர என்னை குழந்தைய பார்க்கவும் சரி என் பொண்ணை பார்க்கவும் சரி விடவே மாட்டேங்கிறாரு. நான் இப்போ கூட அவருக்கு தெரியாம தான் வந்தேன்ற மாதிரி சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு அப்படியே பேர குழந்தையெல்லாம் பார்த்து கொஞ்சிட்டு இருக்க. யசுனும் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்க பொண்ணு இங்க சந்தோஷமா தான் இருக்கான்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்குமே அது ஹாப்பி தான், ஏன்னா குவங்சிக்கோட பையனை தானே அவள் கல்யாணம் பண்ணியிருக்கா. ஸோ குவங்சிக் மாதிரியே அந்த பையனும் வந்துட்டு பொறுப்பாக தான் இருப்பான்ற மாதிரி இவங்க நினச்சிட்டு இருக்காங்க. அதனால என் பொண்ணை நினச்சி எனக்கு ஒன்றும் கவலைலாம் கிடையாது. இருந்தாலும் என்னால் இப்போதைக்கு அவளை வந்து எத்தனை நாளைக்கு பார்க்க முடியும்னு தெரியல. ஸோ என் பொண்ணையும் குழந்தையும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்கன்ற மாதிரி யசுன் கிட்ட பேசிகிட்டு இருக்க. கண்டிப்பாக நான் அவங்கள நல்லா பார்த்துப்பேன், நீங்களும் எப்போ வேணாலும் தாராளமாக வந்து உங்கள் பொண்ணையும் பேர குழந்தையும் பார்த்துட்டு போகலான்ற மாதிரி யசுனும் சொல்ல இவங்களுக்கும் அதை கேட்டதுமே ரொம்ப சந்தோஷமாயிடுது. இந்த பக்கம் யாங் வந்துட்டு குவங்சிக் மாதிரியே பொறுப்பாக இருப்பான்னு சொல்லி பார்த்தா இவன் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கான். அன்னைக்கு அவன் குழந்தையோட பிறந்தநாள் போல, ஆனால் அதுக்கு கூட இவன் சந்தோஷமா இல்லாமல் உட்காந்து குடிச்சிட்டு இருக்கான். இதை பார்த்ததுமே அம்மா வந்துட்டு ஏன்டா இப்படியெல்லாம் பண்ணுறான்ற மாதிரி கேட்கும்போது, ஆமாம் என் பையனோட பிறந்த நாளுக்கு கூட உங்கள் பொண்ணால் வர முடியாதா, அவளுக்கு என்ன அவ்வளோ திமுறான்ற மாதிரி கேட்கும்போது, அவளுக்கு வேலை அதிகமாக இருக்காண்டான்ற மாதிரி இவங்க சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவளுக்கு என்னை விட பெரிய கம்பெனியில் வேலை பார்க்குறோன்ற திமுறு, அதனால தான் அவள் வேணும்னே வராமல் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி சொல்லுவோம். கரெக்டாக டிவியில் பார்த்தா அந்த டைமில் ஒரு நியூஸ் ஓடுது. அது என்னன்னா, இப்போ கும்யோங் ஒரு பெரிய கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கா இல்லையா, அந்த கம்பெனி வந்துட்டு லாஸ் ஆனதுனால அந்த கம்பெனியே திவால் ஆயிடுச்சான். அதோட கொரியாவோட எக்கானமியும் வந்துட்டு சரிஞ்சதுனால நிறைய பேருக்கு வேலை போயிடுச்சான். அதில் ஒரு ஆள் பார்த்தா கும்யோங்க கூட இப்போ அவளுக்குமே அவளுடைய வேலை போனதுனால வேற வேலை தேடிட்டு இருக்கா. ஆனால் எத்தனை கம்பெனி ஏறி இறங்கினாலும் எங்கேயுமே வேலை கிடைக்கிற மாதிரி தெரியல. ஸோ இப்படியே பார்த்தா டெய்லி வேலை தேடி ஒரு கம்பெனியாக ஏறி இறங்குறதே தான் அவளுக்கு முழு நேரம் வேலையாகவே போயிட்டு இருக்கு. இதுலேயே அவள் பயங்கரமாக டயர்ட் ஆயிடுறா. ஸோ அப்படி ஒரு நாள் ஒரு கம்பெனியில் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு அந்த வேலையும் கிடைக்காம சோகத்திலேயே பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது தான் அவள் ஒரு தியேட்டரில் வந்துட்டு பார்ட் டைமாக வேலை பார்த்தாலையா. ஸோ அந்த தியேட்டரை வந்துட்டு பார்க்குறா. அதை பார்த்ததுமே அப்படியே பழசெல்லாம் கொஞ்சமாக ஞாபகம் வர ஆரம்பிச்சிட. சரி அதுக்குள்ளே போயிட்டு ஒரு படமாச்சு பார்த்துட்டு கொஞ்சம் நம்மளை ரிலாக்ஸ் பண்ணிட்டு வருவோன்ற மாதிரி அவள் படம் பார்க்கறதுக்காக அந்த தியேட்டருக்குள்ளே போக, அதே தியேட்டருக்கு தான் அந்த ஆர்டிஸ்ட் பார்க் இருக்கானே அவனுமே வந்திருக்கான் போல. பட் 2 பேருமே அங்கே உள்ளுக்குள்ள ஒருத்தர் பார்த்துக்கவே இல்லை. இப்போ படம் முடிஞ்சுட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா அங்கே ஓனர் அப்புறம் மற்றவங்களாம் வேலை பார்த்துட்டு இருந்தாங்கல்ல, ஸோ அவங்க எல்லாருக்கிட்டையுமே பார்க் பேசிட்டு இருக்கும்போது அப்போதான் ஓனர் சொல்கிறாரு, இந்த மாதிரி கும்யோங்கும் வந்திருந்தாலேடா, இப்போ தான் எங்கள் கிட்ட பேசிட்டு அவள் வெளியே போனா, நீ பார்க்கலையான்ற மாதிரி கேட்கவும் இவனுக்கு கும்யோங் பேரை கேட்டதுமே அவள் எங்கே போனான்ற மாதிரி தோணுது.
இதோ இப்பதான் போனான்ற மாதிரி சொல்லவும் உடனே துரத்திட்டு போக ஆரம்பிச்சிடறான். பார்த்தா கரெக்டாக அப்பதான் பஸ் ஏறி இருப்பா போல. ஸோ பஸ்ஸும் எடுத்துட்டாங்க. இவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. இருந்தாலும் இன்னைக்கு விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேகமா ஓடுறான். ஆனா பஸ்ஸோட வேகத்துக்கு இவனால ஓட முடியல. ஒரு கட்டத்துல அப்படியே டயர்டாகி நின்னுற. பஸ்ஸுமே ரொம்ப தூரம் போயிடுது. அவ்வளோதான், எனக்கும் அவளை பார்க்க முடியாது போல, மிஸ் பண்ணிட்டோமேன்ற மாதிரி அவனுக்கு தோணுது. பட் இருந்தாலும் இந்த வாட்டி கண்டிப்பாக அவளை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு இவனுக்குள்ளேயே ஒரு வெறி வந்துடுவோம். என்ன ஆனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு அந்த பஸ் எப்படியாச்சும் பிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு வெறித்தனமாக ஓட ஆரம்பிக்கிறான். அதே மாதிரி கரெக்டாக பஸ்ஸும் அடுத்த ஸ்டாப்பிங்கில் போய் நிற்கவும் இவன் எப்படியோ அந்த பஸ்ஸையும் வந்துட்டு பிடிச்சிட்டான். இப்போ பஸ்ஸுக்குள்ளே ஏறி பார்க்கும்போது குமியம் பார்த்தா டயர்டில் நல்லா தூங்கிட்டு இருக்கா போல. ஸோ அவளை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல. இப்போ அப்படியே பஸ்ஸு கொஞ்சமாக போயிட்டே இருக்கு. ஒரு வழியாக அதுலேருந்து எல்லா பேசஞ்சருமே இறங்கிட்டாங்க. கடைசியாக வந்துட்டு குமியம் வந்துட்டு கண்ணு முழிச்சு பார்க்கும்போது எதிரில் இவன் தான் உட்காந்துட்டு இருக்கான். அதோட அவ சாஞ்சு கம்ஃபர்டபுளா தூங்கணும்னு சொல்லிட்டு அவளுக்காக அவனுடைய ஸ்கார்ஃப் கூட அங்க மடிச்சு வச்சிருக்கான் போல, தலகாணி மாதிரி. ஸோ அதுலதான் இவ்வளவு நேரம் சாஞ்சு படுத்துக்கிட்டே வந்திருக்கா. இப்போ கரெக்டா இவ கண்ணு முடிச்சு பார்க்கும்போது பஸ்ல வேற யாருமே இல்லாம இவ மட்டுமே முன்னாடி உட்காந்துட்டு இருக்கானா. அதனால அதை பார்க்கும்போது கும்மியங்க வந்துட்டு ஒரு வேலை இது கனவா இருக்குமோன்ற மாதிரி தான் தோணுது. ஆனா அதுக்கப்புறம் அவன் கிட்ட பேச ஆரம்பிச்சுதான் இவளுக்கு வந்துட்டு இல்ல இது கனவுலாம் கிடையாது நிஜம்ன்றதே தோணுது. ஸோ அவனை பார்த்ததுமே இவளும் பயங்கரமா சந்தோஷப்பட்டு பேச ஆரம்பிச்சிட. ரெண்டு பேருமே தேட்டருக்கு வந்துட்டு தனியா தான் வந்தியான்ற மாதிரி கேட்டுக்கிறாங்க. அதுக்கு ஒருத்தர் ஆமான்ற மாதிரி பதில் சொல்ல. அப்போ இந்த பார்க் பார்த்தா இந்த மாதிரி நான் உன்னை பார்க்கறதுக்காகவே இவ்வளோ தூரம் இந்த பஸ்ஸை பிடிக்கிறதுக்காக பின்னாடியே ஓடி வந்து கஷ்டப்பட்டு இந்த பஸ்ஸை பிடிச்சேன்ற மாதிரி சொல்ல. இதை கேட்டதுமே இவளுக்கு வந்துட்டு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. ஸோ ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு அமைதியாகவே இருக்கா. அடுத்து பஸ்ஸை விட்டு இறங்கி ரெண்டு பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட்றதுக்காக தான் வந்திருக்காங்க. சும்மா சாப்பிட்டுக்கிட்டே பேசலான்ற மாதிரி எப்படி பார்த்துட்டே இருக்க. ரெண்டு பேரும் பார்த்தா பேசிக்கவே மாட்டேங்கிறாங்க. ஆனால் ஒரு மாதிரி பார்த்துட்டே மட்டும் இருக்காங்க. இவன் வேற ஃபஸ்ட்டு பார்த்ததை விட பாலெல்லாம் மாறி வந்திருக்கானா. ஸோ கும்யாங்க்கு வந்துட்டு இவனை பார்க்கும்போது இன்னும் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. அவளுமே பார்த்துட்டு இருக்கா. ஆக்சுவலி கும்யாங்க்குமே இவனை கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு போல. ரெண்டு பேருமே நல்லா தான் பேசிக்கிறாங்க. அதில் அந்த பார்க் பார்த்தா அவளையே பார்த்துட்டே உட்காந்துட்டு இருக்கான். கும்யாங் அதை நோட் பண்ணிட்டு எதுக்காக இப்படி என்னையே பார்த்துட்டு இருக்க, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குன்ற மாதிரி சொல்லும்போது தெரியல உன்னை பார்க்கணும் போல இருக்கு, இத்தனை நாளாக நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்ற மாதிரி இவன் சொல்ல. அந்த பாயிண்ட்ல கும்யாங்க்குமே புரிஞ்சிருது இவனுக்கு வந்துட்டு நம்மளை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் இவளுக்குமே அவனை பிடிச்சிருக்கு போல. ஸோ ரெண்டு பேருமே பேசிக்க ஆரம்பிக்க அந்த டைமில் ட்ரிங்க் பண்ணிட்டே பேசிகிட்டு இருக்காங்களா. ஸோ ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கும்போது தெரியாதனமாக பார்த்தா கும்யாங்கோட கிளாஸ் வந்துட்டு கீழே விழுந்து உடஞ்சிருது. அதை பார்த்ததுமே இவன் பதறான். என்னாச்சு காலத்துக்கு காலையில் எதுவும் கிளாஸ் குத்திட்டு போது கையில் எதுவும் அடிபட்டுருச்சான்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு கையில் ரத்தம் கிட்ட எதுவும் வருதான்ற மாதிரி எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கான். இவளுக்கு பார்க்கும்போது சிரிப்பு தான் வருது. ஒன்றுமே ஆகலை, ரத்தம்லாம் வரலைன்ற மாதிரி சொல்ல. அதுக்கப்புறம் தான் ரெண்டு பேரும் நோட் பண்ணுறாங்க. பார்த்தா ரெண்டு பேருமே ஒருத்தர் கையை விடாமல் ரொம்ப டைட்டாக பிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல அப்படியே கொஞ்சம் லவ்வே இன்டெரக்டாக சொன்ன மாதிரி ஆகிடுதா. அதுக்கு அடுத்ததுலேருந்தே பார்த்தா ரெண்டு பேரும் பேசி பழக ஆரம்பிக்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்பவே பிடிச்சி போயிடுது. கும்யாங்கும் இத்தனை நாளாக லவ் ஃபெயிலியரில் இருந்தால. ஸோ இப்போ பார்த்தா அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்து இவன் கூட மிங்கிளாக ஆரம்பிச்சிட்டா. ரெண்டு பேருமே இப்போ டேட் பண்ணுற ஸ்டேஜுக்கே வந்துட்டாங்க போல். ஸோ ஒரு நாள் வீட்டில் ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பார்க் வந்துட்டு மீன் ரொம்ப அதிகமாக விரும்பி சாப்பிட்றத கும்யாங் நோட் பண்ணுறா. அப்போ அவன்கிட்ட உனக்கு இந்த மாதிரி மீன்லாம் ரொம்ப பிடிக்குமா, அப்போ நீ உண்மையான ஆம்பர் ஜாக் மீன் சாப்பிட்ருக்கேன்ற மாதிரி கேட்கும்போது அது எங்கே இப்போலாம் கிடைக்குது, அதான் கிடைக்கிறது கஷ்டமாச்சேன்ற மாதிரி சொல்லும்போது யார் சொன்னா, என் அப்பா எப்பயுமே உண்மையான ஆம்பர் ஜாக் மீனை நிறைய பிடிச்சிட்டு வருவார், உனக்கு சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா நீ என் கூட ஊருக்கு கிளம்பி வான்ற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் கூட யோசிக்கல. அடுத்ததே பார்த்தா அவனை ஊருக்கே கூட்டிகிட்டு வந்துட்டா. ஊருக்கு கூட்டிகிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் தான் அப்பா கூட அவனை போட்லேயும் கூட்டிகிட்டு வந்திருக்கான் மீன் பிடிக்கிறதெல்லாம் பார்க்குறதுக்காக. ஆனால் இவனுக்கும் ஃபர்ஸ்ட் டைமாக போட்டில் அந்த கடலில் இருக்கிறதெல்லாம் பார்த்ததுமே வாமிட் தான் வந்துட்டு இருக்கு. ஸோ அவன் பாட்டுக்கு ஒரு பக்கம் வாமிட் எடுத்துகிட்டு இருக்க. பக்கத்துலேயே குவங்சிக் பார்த்தா எங்கே இவனும் அந்த பழைய பாய் ஃப்ரெண்ட் மாதிரியே பொண்ணு ஏதாச்சும் கஷ்டப்படுத்துவானோன்ற மாதிரி அவனை முறைச்சு பார்த்துட்டு இருக்காரு. இதை கும்யாங்க நோட் பண்ணிட்டா. ஏன்பா அவனை முறைச்சிட்டே இருக்கீங்க, அவன் பாவம் இல்லை, அவனுக்கு இதெல்லாம் புதுசு, ஃபர்ஸ்ட் டைமாக இப்படி கடலுக்குள்ளே போட்டில் வரான், அதனால தான் அவனுக்கு இப்படி ஆகுது, அதோட நீங்கள் வேறு இப்படி முறைச்சிட்டே இருந்தீங்கன்னா அவனுக்கு பயம் வரும் தானே, கொஞ்சம் ஃப்ரீயாக சிரிச்சு தான் பேசுங்களேன்ற மாதிரி சொல்லவும் என் மூஞ்சே அப்படிதான்ற மாதிரி குவங்சிக் சொல்கிறாரு. அது தெரியுது, இருந்தாலும் கொஞ்சம் சிரிக்கலாமேன்ற மாதிரி இவளும் பார்த்துட்டு இருக்க. இவன் உடனே என்ன பண்ணுறான், அங்கே மீன் பிடிக்கிறதுக்காக அவர் பிடிச்சி வச்சிருந்த குட்டி குட்டி மீனெல்லாம் உள்ளே திரும்பி போட்டுட்டு இருக்காரா. அதை பார்த்துட்டு உடனே ஐஸ் வைக்கணும்னு சொல்லி, அங்கிள் நீங்கள் ரொம்ப நல்லவராக இருக்கீங்களே, பிடிச்ச மீன் எல்லாத்தையுமே மறுபடியும் கடலுக்குள்ளேயே போட்டுடுறீங்களேன்ற மாதிரி சொல்ல. அது ஒன்றும் அவர் நல்ல மனசுனால போடல, இப்படி பிடிச்ச சின்ன மீன் எல்லாத்தையும் திரும்ப கடலுக்குள்ளேயே போட்டாதான் அதை ஒரு இறையா வச்சு அடுத்த பெரிய மீனை பிடிக்க முடியுன்ற மாதிரி கும்யாங் சொல்லவும் உடனே குவங்சிக் பார்த்துட்டு என்ன இப்போ என்னை பார்த்தா அப்படியே வில்ல மாதிரி கெட்டவனா தெரியுதான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. உனக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல. ஆக்சுவலி கும்யாங் பார்த்தா வெறும் ஜஸ்ட் மீன் பிடிக்கிறதுக்காக மட்டும்லாம் அவனை ஊருக்கு கூட்டிட்டு வந்திருக்க மாட்டா. தன்னோட அப்பா அம்மா ரெண்டு பேருக்கிட்டையுமே அவனை இன்ட்ரோ கொடுத்து அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் நல்லா பழகணுன்றதுக்காக தான் இப்போ கூட்டிட்டும் வந்திருப்பா. அதோட கூடவே என் அப்பா மனசில் எப்படியாச்சும் சீக்கிரமா இடம் பிடிக்க பாருன்ற மாதிரி அவனை சொல்லி தான் கூட்டிட்டு வந்திருப்பா. ஸோ அதுக்காக தான் இவனும் பார்த்தா நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணுறான். இப்போ கூட கும்யாங் வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கணுன்றதுக்காக அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கா. அங்கே உட்காந்து இவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சரி இவனா ஏதாச்சும் பேசுவான்ற மாதிரி குவங்சிக் வெயிட் பண்ணிட்டு இருக்க. இவன் தான் ரொம்ப சைலண்ட் டைப் ஆச்சு. ஸோ எதுவுமே பேசவே மாட்டேங்கிறான். குவங்சிக்கே பார்த்துட்டு எப்பா
என்னை இம்ப்ரெஸ் பண்ணுறது தானே இங்கே வந்து உட்காந்துட்ருக்க, ஏதாச்சும் பேசியாச்சும் தொலைடான்ற மாதிரி கேட்கும்போது எனக்கு என்ன பேசுறதுனே தெரியல அங்கிள்ன்ற மாதிரி சொல்கிறான். சுத்தம் போச்சு போன்ற மாதிரி இவங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்க, இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிற மாதிரியே தெரியலையா. ஸோ அந்த டைமில் இவளுடைய அம்மா பார்த்தா, அதாவது ஏசுன்னு வந்துட்டு ரூமுக்குள்ள அந்த ஆன்ட்டிங்களோட தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ அந்த ஆன்ட்டி வந்துட்டு, என்ன உனக்கு உன் பொண்ணு கூட்டிகிட்டு வந்த பையனை பிடிச்சிருக்கா, நீ என்ன சொல்கிற எங்ககிட்ட சொல்லுன்ற மாதிரி கேட்கும்போது எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா அவங்களுடைய ஃபேமிலிக்கு என் பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதுவும் அந்த பையனோட அம்மாவுக்கு என் பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அவங்க என்கிட்டயே சொன்னாங்கன்ற மாதிரி சந்தோஷமாக சொல்கிறாங்க. ஏன்னா அந்த போன வாட்டி இவ லவ் பண்ணிட்டு இருந்த அந்த பையனோட அம்மா வந்துட்டு எவ்வளோ திமிரா, உங்கள் பொண்ணு எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லைன்னு சொல்லி மூஞ்சிக்கு நேராகவே சொல்லி அசிங்கப்படுத்தியிருப்பாங்கல்ல. ஆனால் பார்க்கோட அம்மா அப்படி இல்லாமல் உங்கள் பொண்ணு கும்மியாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்ற மாதிரி ஜஸ்ட் ஒரு வார்த்தை தான் சொல்லியிருப்பாங்க. அதுலேயே பார்த்தா ஏசனுக்கு வந்துட்டு இந்த பையனை ரொம்ப பிடிச்சிட்டு இருக்கோம். ஸோ அந்த விஷயம் எல்லாத்தையுமே இங்கே ஆன்ட்டிங்க கிட்ட ஏசன் சொல்லிட்டு இருக்க, இங்கே இவங்க 2 பேரும் பார்த்தா இன்னும் பேசிக்கிற மாதிரியே தெரியல. பக்கத்தில் தான் தம்பியுமே உட்காந்துட்டு இருக்கான். அப்போ கும்மியங் வந்துட்டு, நீங்கள் பேசினா பேசுங்க, இல்லைனா போங்கடான்ற மாதிரி சொல்லிட்டு எனக்கு ரெஸ்ட்டும் வருதுன்ற மாதிரி அவள் கிளம்பி வெளியே போக, அவள் வெளியே போகிறத பார்த்ததுமே பார்க் ஓட்னே அங்கேருந்து எழுந்திரிச்சு போக ஆரம்பிச்சிடுறான். என்ன இப்போ எதுக்கு நீ என் பொண்ணு பின்னாடியே போகிறேன்ற மாதிரி குவங்சி கேட்க, இல்லை அங்கிள் அவள் ரெஸ்ட் ரூம் போயிருக்கா, வெளியே வேற ரொம்ப இருட்டாக இருக்குது, அதை விட பயங்கரமாக குளிராக இருக்குல்லன்ற மாதிரி சொல்லும்போது அதெல்லாம் அவளுக்கு தெரியும், அவள் பார்த்துப்பா நீ இங்கேயே நில்லுடா, அட்டென்ஷனில் நில்லுன்ற மாதிரி சொல்ல இவனும் நிற்கிறான். ஆனால் அதுக்கப்புறமா பார்த்தா, இல்லை அங்கிள் அவள் இங்கே பாருங்கள் கோட்டை மறந்து விட்டு போயிட்டா, அவளுக்கு ரொம்ப குளிரும்ல, ஸோ நான் போயிட்டு அவளை சேஃபாக கூட்டிகிட்டு வரேன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் அங்கேருந்து போக குவங்சிக்கும் அதை ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காரு. உடனே தம்பி வந்துட்டு, அப்பா இந்த பையன் என்னப்பா நீங்கள் சொல்கிறது கேட்காம அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கான், சரிப்பட்டு வராது, வெட்டி விடுங்கன்ற மாதிரி சொல்லவும் வாயை மூடுறா. அவன் அக்காவோட புருஷன்ற மாதிரி அப்பா சொல்ல இவனுக்கு கேட்டோடனே தூக்கி வாரி போடுது, எது அக்கா புருஷனா, அப்பா முடிவே பண்ணிட்டீங்களா, எதை வச்சு இப்படி முடிவு பண்ணீங்கன்ற மாதிரி கேட்க, போட்டில் 2 பேரும் பேசியிருப்பாங்கல்ல, அப்போவுமே பார்த்தா இவன் கும்யாங் மேலே வந்துட்டு ரொம்ப கேரிங்காக தான் இருந்திருப்பான். அது எல்லாத்தையுமே அவர் வந்துட்டு நோட் பண்ணியிருப்பாரு. அதோட கும்யாங்குமே இவன் கூட இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறதையும் இவர் நோட் பண்ணியிருப்பாரு. ஸோ அதை வச்சு அப்போவே வந்துட்டு பொண்ணுக்கு இவனை கொடுக்கலான்ற மாதிரி அவர் டிசைட் பண்ணியிருப்பாரு. இருந்தாலும் அவனை சும்மா ஓட்டுறதுக்காக தான் இப்போ பார்த்தா பிடிக்காத மாதிரியே இங்கே சீன் போட்டுட்டு இருக்காரு. ஆனால் அது தெரியாமல் இங்கே வெளியே வந்த பார்க் பார்த்தா, உங்கள் அப்பாவுக்கு என்ன பிடிக்கவாது போயிடும் போலையே, அவரை என்னால் என்ன பண்ணி இம்ப்ரெஸ் பண்ண முடியும்னே எனக்கு தெரியலன்ற மாதிரி சொல்லும்போது, அதெல்லாம் உன் விருப்பம்ப்பா, ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், என் அப்பாவுக்கு நான் ரொம்ப செல்ல பொண்ணு, ஸோ என் அப்பா மட்டும் உன்னை பிடிக்கலன்னு சொல்லி என்கிட்ட சொல்லிட்டாருன்னா அதுக்கப்புறம் நானும் உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிடுவேன்ப்பா, பார்த்துக்கோன்ற மாதிரி கும்மியும் சொல்லுவோம். அடி பாவி என்ன இப்படி நீயும் கழட்டி விட பார்க்குறியன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் வேறு ட்ரிங்க் பண்ணியிருக்கிறதுனால தலாடிக்கிட்டே உள்ளே போகிறான். உள்ளே போனவன் எப்படியாச்சும் அவரை இம்ப்ரெஸ் பண்ணிடணும்னு சொல்லிட்டு அங்கே இறால்லாம் இருக்கும், அதெல்லாம் நான் உங்களுக்காக உரிச்சு கொடுக்குறேன் மாமான்ற மாதிரி பக்கத்தில் வந்து முட்டி போட்டு உட்காந்துட்டு இவன் காமெடி பண்ணிட்டு இருக்க. இதை பார்த்தா உள்ளே இருந்து அந்த ஆன்டிஸ் ஏசுன்னெலாம் பார்த்து சிரிச்சிட்டு இருக்க. இங்கே குவங்சிக்குமே பார்த்தா சிரிப்பு வந்துடுது. கூடவே லைட்டாக கொஞ்சம் இம்ப்ரெஸும் ஆகிட்ட மாதிரி தான் தெரியுது. இப்போ அப்படியே அன்னைக்கு நைட்டு தான் காமிக்கிறாங்க. இவனை வந்துட்டு அவங்களுடைய வீட்டிலே ஹாலில் தான் தூங்க வச்சுருப்பாங்க போல். இருந்தாலும் அப்பா வந்துட்டு இவனை நம்ப முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு, இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக நான் தூங்க போகிறதே இல்லை, இவனையே தான் பார்த்துட்டு இருக்க போகிறேன்ற மாதிரி குவங்சிக் பார்த்தா அடிக்கடி ரூமை விட்டு இவன் ஹாலில் தான் இருக்கானா இல்லை பொண்ணு ரூமுக்கு எதுவும் போயிட்டானான்ற மாதிரி வந்து பார்த்துட்டு இருக்க. அதே சமயம் ஏசுன் வந்துட்டு பார்க்கோட அம்மா வந்துட்டு ஏதோ கிஃப்ட் கொடுத்துருப்பாங்க போல். ஸோ அதை ஓப்பன் பண்ணி என்னன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா அதில் வந்துட்டு ஏதோ வெளிநாட்டு பழமும் கூட வந்துட்டு ஒரு லெட்டரும் கொடுத்துருக்காங்க. அந்த லெட்டரில் வந்துட்டு, உங்களுக்காக தான் இந்த பழத்தை வந்துட்டு நான் ஸ்பெஷலாக அனுப்பியிருக்கேன், அதோட எனக்கு உங்கள் பொண்ணு கும்யாங்க ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கு உங்கள் பொண்ணை எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதே அளவுக்கு எனக்குமே அவளை ரொம்ப பிடிச்சிருக்குன்ற மாதிரி ஒரு வார்த்தை எழுதியிருக்கா. அதை பார்த்ததுமே ஏசுனுக்கு வந்துட்டு பயங்கர சந்தோஷமாயிடுது. ஏன்னா இந்த ஒரு வார்த்தைக்காக தானே அவங்க இத்தனை நாளாக காத்துட்டு இருந்தாங்க. நம்மள மாதிரியே நம்ம பொண்ணை நேசிக்கிற ஒருத்தவங்க இருக்க வீட்டில் கண்டிப்பாக அவள் சந்தோஷமாக தான் வாழ்வான்ற நம்பிக்கை இப்போ இவங்களுக்கு இங்கே வர ஆரம்பிச்சிருது. அதனால் உள்ளே வந்த குவங்சி கிட்ட, நீங்கள் ரொம்பலாம் யோசிக்காதீங்க, கண்டிப்பாக அவளுடைய முடிவை இந்த வாட்டி உங்களால் மாற்றவே முடியாது, ஏன்னா அவள் முடிவு பண்ணிட்டு தான் இங்கே நம்மக்கிட்ட சொல்கிறதுக்காக வந்திருக்கா, ஸோ ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், வேறு வழியே இல்லைன்ற மாதிரி இவங்களே சொல்லிடுவோம். அவருக்குமே அது தெரியுது. அப்போனா என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆக போகுதா, அவன் அவ்வளோதான் என்னை விட்டு போயிடுவாளான்ற மாதிரி சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காரு. ஸோ அப்படியே அங்கே கட் பண்ணால் அடுத்து என்ன, கல்யாணம் தான். கல்யாண கெட்டப்பில் கும்யாங் இருக்க. ஃபேமிலியை பார்த்தா அவளை சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக காரில் தான் போயிட்டு இருக்காங்க. கும்யாங் கல்யாணம் நடக்க போகிறத நினச்சி ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டே தான் போயிட்டு இருக்கா. ஆனால் பக்கத்தில் அம்மா பார்த்தா இப்படி பொண்ணு கல்யாணமாகி போக போகிறாளேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்கா. முன்னாடி அப்பாவுமே அழுகு எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிட்டு ஒரு மாதிரி எதுவுமே பேசாமல் அமைதியாக ஏதோ சோக ஊர்வலம் போகிற மாதிரி தான் வந்துட்டுருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு கும்யாங் உடனே அம்மா கிட்ட, அம்மா ப்ளீஸ்மா தயவு செஞ்சு நீ அழுகாத, நீ அழுதா எனக்கும் அழுக வரும், அப்புறம் என்னுடைய மேக்கப்லாம் கலைஞ்சிரும், கடைசியில் கல்யாண ஃபோட்டோ நல்லாவே வராதுமா, என்னதான் இப்போ நான் கல்யாணம் ஆகி போனாலும் நான் என்றைக்குமே உன்னுடைய பொண்ணு கும்யாங் தான், ஸோ நீ கவலைப்படாதேன்ற மாதிரி சொல்லும்போது, நானும் என்னைக்கும் அம்மாவாக தாண்டி இருப்பேன்ற மாதிரி அவங்களுமே பார்த்தா ஒரு அளவுக்கு சமாதானம் ஆயிடுறாங்க. ஸோ அப்படி 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது தான் திடீர்னு மறுபடியும் அழுகிற
சவுண்டு வருது. ஒரு வேளை அப்பா தான் அழுகுறாரு போலன்னு சொல்லிட்டு இவ எட்டி பார்த்தா அப்பா நல்லா தான் இருக்காரு. பக்கத்தில் தம்பி தான் தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கான். என்னதான் 2 பேரும் எப்போ பாரு எலியும் புளியமா அடிச்சிட்டு இருந்தாலும் இப்படி அக்கா கல்யாணமாகி போக போறான்றத தெரிஞ்சதுமே தம்பிக்கு பார்த்தா உள்ளுக்குள்ள இருக்க பாசெல்லாம் பொங்கிட்டு வெளியே வந்து அழுகியா கண்ணிலேருந்து வந்துட்டு இருக்கு. ஸோ எப்படியோ ஒரு வழியாக அடுத்து இவங்க சர்ச்சுக்கும் வந்து சேர்ந்துறா. அங்கே இவங்களோட ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்திருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக குவாங்ஸி கேஸும் 2 பேருமே கல்யாணம் அந்த புதுசில் ஒரு தனியாக வீடு எடுத்து தங்கியிருப்பாங்கல்ல. அந்த வீட்டுக்கு கூட ஒரு தாத்தா பாட்டி ஹவுஸ் ஓனராக இருந்திருப்பாங்களே, அந்த தாத்தா பாட்டி கூட இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க போல. ஸோ அவங்க எல்லாருமே இவங்க ஒரு பக்கம் வெல்கம் பண்ணிட்டு இருக்க. கல்யாணத்துக்கு பார்த்தா குமியங்கோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவனுமே வந்திருக்கான் போல. ஆனால் உள்ளே வரல, காருக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு குமியங்க அங்கே ரொம்ப சந்தோஷமாக அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் சிரித்து பேசுகிறத பார்த்துட்டு இவனும் ஒரு மாதிரி கொஞ்சம் சந்தோஷப்பட்டு ஃபீல் பண்ண தான் செய்கிறான். கல்யாணத்துக்கு வந்து அவளுக்கு பொக்கேலாம் கொடுத்துட்டு போகலான்றதுக்காக தான் வந்திருப்பான் போல. பட் அதுக்கப்புறம் என்ன நினச்சான்னு தெரியல. நான் இங்கே வந்திருக்கவே கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டு உள்ளே போகாமலே அவன் பாட்டுக்கு அந்த இடத்துலேருந்து காரை எடுத்துக்கிட்டு கிளம்பி போக ஆரம்பிச்சிடுறான். வாங்கிட்டு வந்த பொக்கேவை கூட அவளுக்கு கொடுக்கல. இப்போ அடுத்த கல்யாணமுமே நடக்க ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு கல்யாண பையன் உள்ளே வந்துட்டான். அடுத்து பொண்ணும் அப்பாவும் தானே போனோம். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணி நின்றுட்டு இருக்கும்போது வங்சிக்கு அழுகையாக வந்துட்டு இருக்கு. இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்காரு. அதை புரிஞ்சுக்கிற கும்யாங் வந்துட்டு, அப்பா தயவு செஞ்சு அழுதுறாதீங்க, நீங்கள் அழுது என்னையும் அழுக வச்சிடாதீங்க, அப்புறம் என் மேக்கப்லாம் போயிடும் ப்ளீஸ்ன்ற மாதிரி சொல்லும்போது இவர் உடனே, நீ எதை நினைச்சும் கவலைப்படாத கும்யாங், அப்பா பக்கத்தில் தான் இருப்பேன், உனக்கு ஒரு வேலை கல்யாணம் பிடிக்கலன்னா திரும்ப அப்பா கிட்டேயே வந்துடுன்ற மாதிரி சொல்லுவோம். இவளுக்கு அவ்வளோதான், இவ்வளோ நேரம் அடக்கி வச்சுட்டு இருந்த கண்ணீர் எல்லாமே பொதன்னு வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா குவங்ஸைக்கு வந்துட்டு எப்பயுமே அப்படிதான். அவளுக்கு சின்ன வயசில் ஏதாச்சும் ஒரு சாப்பாடு புதுசாக கொடுக்கும்போது கூட, நான் இப்போ உனக்கு ஊட்டி விடுறேன், உனக்கு பிடிக்கலன்னா நீ உடனே துப்பிடு சரியா, அப்பா பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்லுவார். அவள் ஃபர்ஸ்ட்டு ஸ்கூலுக்கு போகும்போது கூட, நீ ஸ்கூலுக்கு போகுமா, ஆனால் உனக்கு ஸ்கூல் பிடிக்கலன்னா திரும்ப நீ அப்பா கிட்டேயே வந்துடுன்ற மாதிரி சொல்ல. ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் டே நடக்கும்போது அவள் ரன்னிங் காம்படிஷனில் கலந்துட்டு இருக்கும்போது கூட, நீ ஜெயிக்கணும்லாம் ஓட வேண்டாம், உனக்கு பிடிக்கலன்னா நீ திரும்ப அப்பா கிட்டேயே ஓடி வந்துடு, அப்பா எப்பயுமே உன் பின்னாடி தான் இருப்பேன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி தான் அவள் 12th எக்ஸாம் எழுத போகும்போது கூட, எக்ஸாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தால் நீ எழுதணும்லாம் அவசியம் இல்லாமல் திரும்ப அப்பா கிட்டேயே வந்துடுன்ற மாதிரி எப்பயுமே இப்படி தான், உனக்காக எப்பயுமே அப்பா இருப்பேன், ஸோ எந்த பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரி சொல்லி தான் அவளை வளர்த்துருப்பாரு. அதே மாதிரி தான் இப்போவும், கல்யாணம் பண்ணிக்கோ, ஒருவேளை நாளை பின்ன அந்த பையன் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணானா நீ எதை நினச்சும் கவலைப்படாத, அப்பா இருப்பேன், அப்பா கிட்டேயே திரும்ப வந்துடுன்ற மாதிரி சொல்லுவோம். அப்பா திரும்ப உங்ககிட்டயே வரத்துக்கான கல்யாணம் பண்ணிட்டு போகிறேன், என்னப்பா இது இப்படி பேசிகிட்டு இருக்கீங்களே, நான் தான் சொன்னலை நீங்கள் அழுகாதீங்க எனக்கும் அழுக வரும்ன்ட்டு, இப்போ பாருங்கன்ற மாதிரி சொல்லலை. கரெக்டாக பொண்ணையும் உள்ளே கூப்பிட 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே வருவாங்கன்னு சொல்லி பார்த்தா தேம்பி அழுதுகிட்டே வராங்க. அதுவும் கும்யாங் பயங்கரமாக அழுதுகிட்டே வரா. இதை பார்க்குற பார்க் வந்துட்டு, என்னாச்சு நம்ம ஆள் அழுகிறாளேன்னு சொல்லிட்டு ஓடி வந்து பார்க்கவும், அவன் வந்ததுமே குவங்ஸிக்கு வந்துட்டு அவர் பாட்டுக்கு அவருடைய இடத்துல போய் உட்காந்துடுறாரு. உடனே பார்க்கும், என்னாச்சு உனக்கு கல்யாணத்தில் விருப்பம் இல்லையா, பேசாமல் கல்யாணத்தை நிறுத்திடலாமான்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை வேண்டாம் நடக்கட்டும்ன்ற மாதிரி சொல்ல கல்யாணமும் நடக்க ஆரம்பிக்குது. ஆனால் குவங்ஸிக் பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுகிறாரு. இவளுக்குமே அழுக வருது. உடனே பார்க் பார்த்துட்டு, நான் தான் சொன்னேன்ல உன் கல்யாணத்தில் உன் அம்மாவை விட உன் அப்பா தான் பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுவாருன்னு நான் அப்போவே சொன்னேன்னா இல்லையான்ற மாதிரி கேட்கும்போது, உண்மையாவா, இன்னும் என் அப்பா அழுதுட்டு தான் இருக்காரான்ற மாதிரி கேட்கும்போதே இவளுக்கும் அழுக வந்துட்டே இருக்குது. ஸோ ஒரு வழியாக இப்படி பாச போராட்டத்தோடையும் அழுகையோடையும் இந்த கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சுட. இதோட இந்த ட்ராமாவோட 12th பார்ட்டும் இங்கே முடியுது. இதுக்கப்புறம் அடுத்து இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.